கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் விடுதலையாக்கும் ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை பாவத்தினின்றும் மரணத்தினின்றும் அவர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி இங்கே அவர் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் சொல்லப்படுகிற வார்த்தை, அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், சில காரியங்கள், சில பாவங்கள் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இவைகளிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், ஒரு மனிதன் ஆவியின் பிரமாணத்திற்குள் வரும்பொழுது அந்த ஆவியானவர் அவனை விடுதலையாக்குகிறார். எவைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார்? அநேகர் தெரிந்து வைத்திருக்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தால் அவர் என்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? இதே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற தாயை தகப்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, இன்னும் நீங்கள் விட முடியாத பாவத்திலே, அசுத்தத்திலே நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு விடுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு உடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும், இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்கிறவனா இருப்பான் என்று சொன்னால் அவனை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவாராம். நீ செய்கிறது பாவம், இதிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்லி அவர் அவனை கண்டித்து உணர்த்துவார். அவைகளிலிருந்து அந்த மனிதன் வெளியே வரும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலோ எப்படியாகிலும் ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த போக்குதான் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதே தவிர, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. எனவே தான் இன்னைக்கு துணிந்து மனிதன் பாவம் செய்கிறார். கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டே, ஆராதனையிலே கலந்து கொண்டே மீண்டும் மீண்டும் பாவத்திலே, அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாததினால். என்னை யாரும் பார்க்கவில்லை, நான் செய்கிற காரியத்தை யாரும் என்னை தட்டி கேட்க முடியாது என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறவர்களே இப்படிப்பட்ட காரியங்கள், ஆலயத்திலேயே துணிகரமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறதும் செய்கிறதுமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததினால். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயை தகப்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இன்றைக்கு கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே. யோவேல் 2 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார்.
நிரப்புவது மாத்திரமல்ல, பாவத்தை ஜெயிப்பதற்கான பலனையும் அவர் நமக்கு தருகிறார். அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதினின்று விடுதலையாக்கிட்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மரத்தை அதன் கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொல்லி. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய ஆவியின் கனிகளால் நம்மை நிரப்புகிறார். கலாத்தியர் 5 சொல்லப்பட்டது போல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம் என்று சொல்லி பாருங்கள் 9 ஆவியின் கனிகளை அவர் சொல்லி. இந்த ஆவியின் கனிகள் நம்மள வெளிப்படும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், அப்படியானால் கனிகளில் வெளிப்படுகிறதா? கனியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற மாம்சத்தின் கிரியைகள், ஆண்டவர் விரும்பாத மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? ஒரு தென்னை மரத்தை நாம் வைப்போம் என்று சொன்னால் 3 வருடமோ 4 வருடமோ கழித்து அதில் நாம் தேங்காயைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியுமே தவிர அதில் மாங்காய் காய்க்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. காரணம், நாம் வைத்திருக்கிற மரம் தேங்காயைத்தான் நாம் வளர வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆவியானவருடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் வெளிப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கே கேளுங்கள், ஆண்டவரே உடைய ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவனா என்னை மாற்றும், உடைய ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தின் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்களோடு பேசுவார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், உங்களை பலப்படுத்துவார். இந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.